ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। அந்தர்யோகம். அந்தர்யோகத்தினுடைய மதிய வேளையில் வேதாந்த சூடாமணி என்ற நூலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அதனுடைய விளக்கமாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இதுவரை நம்ம பார்த்திருக்கிறது இந்து மதத்திற்கான அடிப்படை நூல்கள் என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன என்று சுருக்கமாகவும், பிறகு வேதாந்தத்திற்கான அடிப்படை விஷயங்கள் என்ன என்பதை பார்த்திருக்கின்றோம். அனுபந்த சதுஷ்டயம் என்று வேதாந்தத்துக்கான அனுபந்த சதுஷ்டயம் என்ன என்று பார்த்திருக்கின்றோம். வேதாந்தம் என்பது என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, வேதாந்தம் யாருக்காக, வேதாந்தத்தை படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். லட்சியத்தினுடைய அடிப்படையில் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்று நம்ம எதை வைத்திருக்கிறோம் என்பதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று உலகியல் நோக்கம், அதை மையமாக கொண்டு அதை பிரதானமாக கொண்டு வாழ்வது. இரண்டாவது ஆன்மீக நோக்கம். லௌகிக்கம் ஆன்மீகம்னு இரண்டாக பிரிக்கலாம். வேறொரு விதமாக சொன்னாக்கா தர்ம அர்த்த காமம், இதை பிரதானமாக கொண்டது ஒரு பகுதி. வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம சுகமாக இருக்க வேண்டும், துக்கம் இல்லாமல் சுகமாக சந்தோஷமாக வாழணும் என்பது இயல்பாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விருப்பம். அவ்வாறு சுகமாக வாழ்வதற்கு தேவையான பொருளை ஈட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கப்புறம் நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது, நம்மை சார்ந்து இருப்பவர்கள், நாம் இருக்கக்கூடிய சமூகம் ஒரு நிறைவானதாக சரியானதாக இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆகவே நம்மால் முடிந்த சமூக பணிகளை செய்தல், அதற்கு அதிர்ஷ்டமான பலன் புண்ணியம் என்பதும் உண்டு. சாஸ்திரத்தில் நல்ல ஸ்ரத்தை இருக்கிற பொழுது அந்த புண்ணியத்திற்காகவும் தர்ம காரியங்களை செய்தல், அதனால் அது அறம் என்று சொல்லப்படுகின்றது. அறம் பொருள் இன்பம். புண்ணியத்தை செய்யணும், நல்ல காரியங்களை பண்ணணும், நம்மளால் முடிந்தது சமூகத்துக்கு பண்ணுறது, நம்ம குடும்பத்தை சரியான முறையில் நடத்துவதற்கு, மகிழ்ச்சியாக நிறைவாக நடத்துவதற்கு தேவையான பொருளை ஈட்டுதல், பிறகு உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்தல். இது சாமான்யமாக இருக்கக்கூடிய லட்சியம். இதுவே பிரதானமாக இருக்கிற பொழுது அந்த வாழ்க்கையை லௌகிக்க வாழ்க்கை என்று சொல்லுகின்றோம். உலக இன்பங்களை பிரதானமாக கொண்ட வாழ்க்கை. அவ்வாறு நம்ம பொருள் ஈட்டி உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுதே நமக்கு சில உண்மைகள் புரிகின்றது. செல்வம், நம்முடைய இளமை, மற்ற நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்கள், இவைகள் நிலையில்லாதவை, மாறுபடக்கூடியவை, ஏற்றத்தாழ்வு உடையவை என்பது புரிகின்றது. அதற்கு மேலே இதெல்லாம் அடைவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம்,
நம்முடைய எல்லா முயற்சியும் எப்பொழுதும் வெற்றி பெறுவது இல்லை. சில முயற்சிகள் வெற்றி பெறுகின்றன, சில முயற்சிகள் வெற்றி பெறுவது இல்லை. அப்போ நமக்கு என்ன புரிகிறது? நம்முடைய முயற்சிக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை நடத்துகின்ற வேறொரு சக்தி இருக்கின்றது. நம்ம விரும்புகிற மாதிரி முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் அமைவது இல்லை. நம்ம என்னதான் திறமை உடையவர்களாக இருந்தாலும், முயற்சி உடையவர்களாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வெற்றி கிடைப்பது இல்லை. நம்மை மீறிய பல விஷயங்கள் இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றன என்று புரிகின்றது. அந்த அனுபவத்தினால நமக்கு நம்ம சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டமான விஷயங்களால் நமக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காக பயந்தோ நம்பிக்கையிலோ ஆன்மீகமும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த சக்தி நமக்கு துணையாக இருக்கணும், உதவியாக இருக்கணும். கடவுள் என்று, அந்த கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அது நமக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். நமக்கு நம்பிக்கை இருக்குது, பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பரம்பரையாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையையும் நாம் வைத்துக் கொள்ளுகின்றோம். அந்த தெய்வீக சக்தியினுடைய உதவியையும் நம்மளுடைய வாழ்க்கை சீராக நடப்பதற்கு நாம் உதவியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீகம்ங்கிறது ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது. உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் செய்கின்ற முயற்சிகளோட அதிர்ஷ்டமான தடைகள் நீங்குவதற்காக அதிர்ஷ்டமான தெய்வீக சக்திகளை நாம் பிரார்த்திக்கின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம். ஆன்மீகம்ங்கிறது ஒரு சிறு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த தர்ம அர்த்த காமம் ஓரளவு நிறைவடைகின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகின்ற பொழுது, அல்லது அதற்கு மேலேயே நம்மளுடைய புண்ணியம் இருந்து, நம்மளுடைய உழைப்பு நல்லா இருந்து, எல்லாம் சரியாக இருந்து, வாழ்க்கையில் கிடைப்பது கிடைக்கின்ற பொழுது, கிடைக்க வேண்டியது என்ன தேவையோ அது கிடைக்கின்ற பொழுது நமக்கு இன்னொரு புரிதல் வருகின்றது. இந்த வாழ்க்கை வசதிகள் மட்டுமே நமக்கு முழுமையான நிறைவை தந்துவிடாது. இது மட்டுமே, இவை மட்டுமே, பணமோ பதவியோ அதிகாரமோ அல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ, இவைகள் மட்டுமே நமக்கு முழுமையான நிறைவை, மன அமைதியை, நிம்மதியை தந்துவிடாது, முழுமையான இன்பத்தை தந்துவிடாது என்பதும் நமக்கு புரிகின்றது. அந்த புரிதல் வருகின்ற பொழுது இதற்கு மேலே என்ன என்ற கேள்வி வருகின்றது. ஒன்று, வாழ்க்கையில் மிகுதியான துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை கடந்து போக முயற்சிக்கின்றோம். அல்லது அடிப்படை தேவைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நிறைவடைந்திருந்தாலும் அவைகளே நமக்கு முழுமையான நிறைவை தருவது இல்லை என்ற புரிதல், அந்த விவேகத்தினால நம்ம அதற்கு மேலே நிறைவை தருகின்ற பொருள் எது என்று தேடுகின்றோம். அங்கு பெரியோர்கள், சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன, கடவுள் என்று. அதனால் மெல்ல கடவுளை நோக்கி நம்முடைய லட்சியமானது நகருகின்றது, மாறுகின்றது. தர்ம அர்த்த காமம் என்பதிலிருந்து மோட்சம் என்பதையும் நாம் சேர்த்து கொள்ளுகின்றோம். மோட்சம் இறைவனை அடைதல், அல்லது இறைநிலையை அடைதல், அல்லது முழுமையை அடைதல், அல்லது இந்த துன்பமயமான இன்ப துன்ப கலப்புடைய இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுதல் என்று, அதை விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தேடுகின்றோம். அங்கு ஆன்மீக வாழ்க்கை முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை ஆரம்ப நிலைகளில் இருக்கு, அதன் பிறகு ஆன்மீக வாழ்க்கைங்கிறது வருகின்றது. இந்த உலக வாழ்க்கையில் நிறைவடைந்துதான் ஒருவன் ஆன்மீக வாழ்க்கைக்கு போகணுங்கிறது இல்லை. எப்பொழுது ஒருவனுக்கு விவேக வைராக்கியம் வருதோ, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் பணம் சம்பாதித்த பிறகு அப்புறம் ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணுங்கிறது இல்லை. நம்ம தர்ம அர்த்த காமம் பூர்த்தி ஆகாமலே நமக்கு வைராக்கியம் வரலாம், அதிலேயே வைராக்கியம் வரலாம். ஏன்னா மற்றவர்களுடைய அனுபவத்தை பார்த்து, உலக நடப்பை பார்த்து, இதெல்லாம் நமக்கு சரியாக வராது என்று புரிந்து கொண்டு நேரடியாக ஆன்மீக வாழ்க்கைக்கு அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் வரலாம், அப்படியும் வரலாம். தர்மார்த்த காமம் பூர்த்தியான பிறகுதான் ஆன்மீக வாழ்க்கை மோட்சங்கிறதுக்கு வரணுங்கிறது இல்லை. அது எப்பொழுதுமே பூர்த்தி ஆகாது என்று புரிந்து கொள்ளுகிற பொழுது வந்து விடலாம். எப்பொழுது அது முழுமையாக ஆக போகிறதில்ல, முழுமையாகிட்டால் கடவுளுக்கே வேலை இல்லை, கடவுளுக்கான தேவை இல்லை. அதனால் அது எப்போ அது பூர்த்தி ஆகாது, அது முழுமையாக என்றைக்கும் நிறைவு பெற போவது இல்லை அப்படிங்கிறது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும்
போதுங்கிறது வரப்போறது இல்லை. குறைவாக சம்பாதிச்ச பொழுதும் அதளவுக்கு செலவு இருந்தது, அப்பயும் கடன் இருந்தது. வருமானம் அதிகமாக அதிகமாக என்னன்னா கடனும் அதிகமாயிட்டு தான் போகுது. ஆனால் அது ஒன்றும் கடன் இல்லாமங்கிறது இல்லை, இருக்கு. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் அவர் தான். பேங்க்ல அதிகமாக கடன் வச்சிருக்கார், அவர் தான் அதிகமாக வாங்கி வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கிறோம். அதனால செல்வமோ மற்ற பதவியோ அதிகாரமோ மற்ற உறவுகளோ வேற இவைகள் எதுவுமே நமக்கு முழுமையான நிறைவை தருவது இல்லை என்று எப்பொழுது புரிகின்றதோ அப்பொழுது ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீக வாழ்க்கைக்கு வருகின்றோம். இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த தர்ம அர்த்த காமம் அல்லது உலகியல் வாழ்க்கை, அதை இன்னொரு விதமாக சொன்னால் குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை அல்லது பிரவிற்த்தி மார்க்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை நல்ல விதமாக அனுபவிப்பதற்கும் அங்கே அறிவு தேவை. அங்கே தான் லௌகிக்க கல்விங்கிறது முக்கியத்துவம் உடையதாகுது. உலகியல் கல்வி நல்ல விதமாக படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து வாழ்க்கையை நடத்துறது என்பது தேவை. தர்ம அர்த்த காமத்துக்கு அது தேவை, கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி உலக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகுதியாக பிரதானமாக வருகின்ற பொழுது ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய அறிவும் நமக்கு தேவை. எப்படி உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு லௌகிக்க கல்வி முக்கியமானதாக இருக்கோ அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்ம சரியாக இருப்பதற்கு, அதில் அடைய வேண்டியதை அடைவதற்கு அங்கேயும் அறிவு என்பது, கல்வி என்பது முக்கியத்துவம் உடையதாக இருக்கின்றது. ஏன்னா என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும்ல. உலக வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணுங்கிறது தெரியணும். ஒன்று முறையாக படித்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் கல்வி கேள்விகளால் அறிவை பெற்றுதான் நம்ம உலக வாழ்க்கையை சரியாக நடத்துகின்றோம். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் அதிலையும் நமக்கு அடிப்படையான அறிவு தேவை. என்ன தேவை, எப்படி செய்யணும் என்பது நமக்கு தெரியணும். வாழ்க்கையினுடைய முதல் நிலைகளில், ஆரம்ப நிலைகளில் லௌகிக்க வாழ்க்கைங்கிறது பிரதானமாக இருக்கு, தர்ம அர்த்த காமங்கிறது பிரதானமாக இருக்கு. அதே சமயம் ஆன்மீகம்ங்கிறத ஒரு சிறு பகுதியாக ஊறுகா மாதிரி வச்சுக்கிறோம். அது ஒரு பகுதி. அப்போ கோயிலுக்கு போகிறது மற்றதெல்லாம் என்ன, ஜபம் பண்ணால் தியானம் பண்ணால் எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு 15 நிமிஷம், அரை மணி நேரம் பண்ண முடியும். அதுக்குள்ளே 4 ஃபோன் வந்துடும் அதுலேயே. அதனால் அது குடும்பம், குழந்தைகள், பொறுப்பு அப்படின்னு இருக்கிற பொழுது ஒரு சிறு பகுதியாக வாரத்தில், மாதத்தில், இல்லை மாதத்தில் ஒரு நாள் அந்தரியோகத்துக்கு வரலாம், இல்லை வருஷத்தில் ஒரு 3 நாள் 5 நாள் கேம்புக்குன்னு போகலாம். அவ்வளோதான் நேரம் ஒதுக்க முடியுமே விட அதற்கு மேலே நேரம் ஒதுக்க முடியாது. அதனால் அது ஊறுகா மாதிரி. ஆன்மீகம்ங்கிறது, ஆன்மீக கோயிலுக்கு போகிறது, மற்ற என்னெல்லாம் ஆன்மீக சாதனைகள் நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு சிறு பகுதியாக சைட் டிஷ்ஷாக இருக்குது. மெயின் டிஷ்ஷாக உலக விஷயங்கள் தான் இருக்கின்றது. அதே இது வாழ்க்கை அனுபவங்கள் இது போதும் என்ற ஒரு எண்ணம் முழு நேரமாக ஆன்மீகத்தில் இருக்க நாம் விரும்புகின்ற பொழுது அங்கே இறைவன், ஆன்மீக வாழ்க்கைங்கிறது முக்கியமானதாகவும் உலக நடப்புகள்ங்கிறது ஒரு சைட் டிஷ் மாதிரி ஆகணும். அது 2ஆம் பட்சமாக ஆகணும். முதன்மையாக ஆன்மீகம்ங்கிறது இருக்க வேண்டும். அவ்வாறு ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம வருகின்ற பொழுது ஆன்மீகத்தை பற்றிய அறிவு நமக்கு தேவை. இறைவனை பற்றி, நம்மை பற்றி, நம்ம எதை அடைய போகிறோம், நம்மளுடைய விருப்பம் என்ன, நம்மளுடைய தேவை என்ன, நம்ம அடைய விரும்புகிறத அடைவது எப்படி என்பதை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். எந்த அறிவை பெறுவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு தகுதிங்கிறது வேண்டும், அடிப்படை தகுதிங்கிறது வேண்டும். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறான். அதனால் பெரிய ஸ்கூல்னாக்க அங்கே யாருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாருக்கிட்ட, அந்த குழந்தைக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கிறான், பேரண்ட்டுக்கும் வைக்கிறான், அவங்களுக்கும் வைக்கிறான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வைக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம வர்ற பொழுது அது நமக்கு முழுமையாக அதில் நம்ம சரியாக இருக்கணும், மேலே மேலே உயர்ந்து போகணும், இந்த உலக பந்தங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்து முழுமையான சரியான இறைநிலையை அடைய வேண்டும், அல்லது முக்தியை, மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அதற்கு தேவையான அடிப்படையான தகுதிகள் இருக்கின்றன. அந்த தகுதிகள் என்ன என்பதைத்தான் சென்ற அந்தர்யோகத்தில் கடைசி வகுப்பில் நம்ம பார்க்க தொடங்கினோம். இந்த வேதாந்த சூடாமணியில் 6வது 7வது பாடல் 2 பாடல் பார்த்திருக்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகுதி சாதன சதுஷ்டயம் என்பது. சாதன சதுஷ்டயம்ங்கிறத வேதாந்தத்துக்குள்ள
ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நாம வருவதற்கு தேவையான தகுதி. சாதன சதுஷ்டயம்ங்கிறது 4 சாதனங்களுடைய தொகுதி. அதையும் பார்த்திருக்கிறோம், சென்ற வகுப்புல பார்த்திருக்கிறோம். விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். அதை திரும்ப ஒருக்க நினைவுபடுத்தி கொண்டு மேற்கொண்டு போகலாம். அந்த சமாதி ஷட்க சம்பத்தி என்னங்கிறத பார்க்கணும். விவேக வைராக்கியம்ங்கிறத பற்றி சென்ற அந்தரயோகத்தில் சென்ற வகுப்பில் விரிவாக சொல்லி இருக்கிறோம். அதற்கான பாடல் 7வது பாடல். நான் பாடலை சொல்கிறேன், திரும்ப சொல்லலாம். நம்மள்கிட்ட புஸ்தகம் கையில் இல்லைனாலும் காதில் வாங்கி சொல்லலாம். நித்தியம் ஆன்மாவே பொய் விடயமெலாம் எனத்தேர் நிலை தரு நித்யா நித்ய பத்து விவேகம் பின் மெத்தி வரும் இகமொடு அமுத்திரத்தில் வருபோக விராகம் இம்மை மறுமை உள விடய நுகர்வனைத்தும் பொய்த்தழியும் இடும்பை மயம் என விடுதலாகும் புகழ் சமயே முதலான ஷட்குணங்கள் பெறுதல் வைத்த சமை இயல்பாய முக்தி விருப்பதுவே வயங்கு முமுட்சுத்துவம் என்று அறிந்திடுக மதித்தே. நித்தியம் ஆன்மா பொய் விஷயம் எலாம் என தேர் நிலை தரு நித்திய அனித்திய வஸ்து விவேகம். முதல் தகுதி, நமக்கு ஒரு விவேகமானது இருக்க வேண்டும். விவேகம்னா ஒரு பகுத்தறிவு, ஒரு அறிவு, ஒரு ஞானமானது இருக்க வேண்டும். எந்த ஞானம்? எந்த விஷயத்தை பற்றிய ஞானம்? என்ன ஞானம்னா நித்திய அனித்திய விவேகம். எது அனித்தியமானது, எது நித்தியமானது? அனித்தியமானதுன்னா நிலையில்லாதது. நிலையில்லாதவை எவை, நிலையானது எது என்பதை பற்றிய விவேகம், அடிப்படை அறிவு நமக்கு இருக்க வேண்டும். நிலையில்லாதவை எவை? எவை? எல்லாமே எல்லாமே நம்முடைய உடல் தொடங்கி நாம் அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களும் நிலையில்லாதவையாக இருக்கின்றது. அதனால் இது நம்ம அனுபவத்திலேயே வர்றது, யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பக்கத்து வீட்டு தாத்தா போயிட்டாருனாக்கா, அதனால் அவர் போவார்னு பாட்டு தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். 2 நாளாக தான் போடிக்கிட்டு இருக்கு. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, ஆடிய ஆட்டம் என்ன, எல்லாமே இருக்குது. எல்லா பாட்டும் காலையிலேருந்து 2 நாளாக அதே தான், ஒரே பாட்டு தான். பாட்டு ஒப்பாரி வேறு, மைக்கு வச்சு ஒப்பாரி வைக்கிறது வேறு, அதெல்லாம் இருக்குது. அதனால் பக்கத்து வீட்டு ஆள் போகிற மாதிரி, எதிர்த்த வீட்டு ஆள் போகிற மாதிரி நாமளும் ஒரு நாள், இந்த சரீரமும் ஒரு நாள் போகும் என்பது விவேகம். அதெல்லாம் இப்போ இதெல்லாம் அனித்தியமானது. இந்த உடல் முதலான எல்லா அனுபவ விஷயங்களும், போக விஷயங்களும் ஒரு நாள் அழியக்கூடியது, போகக்கூடியது. அதனால பொய்னா, அதனால் பொய் விடயம் என தேர்னா, இதெல்லாம் பொய். இந்த விடயம்னா விஷயம், விஷயங்கள் அனைத்தும், எல்லா விஷயங்களும் நமக்கு அனுபவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பொய் என்பது அனித்திய விவேகம். அனித்தியத்தை பற்றிய விவேகம், எல்லாமே அனித்தியம் என்று புரிந்து கொள்ளுதல். அதற்கப்புறம் அனித்தியம் மட்டுமே இங்கே இருக்கிறதா? அனித்தியமான பொய்யான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கான்னா இல்லை, நித்தியமான ஒன்று இருக்கின்றது. அது ஆன்மா, ஆத்மா அல்லது இறைவன். இறைவன் ஒருவர் நித்தியமானவர், உலகம் அனித்தியமானது. இறைவன் நித்தியமானவர், ஆத்மா நித்தியமானதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? அது அனுபவத்தில் தெரியாது, பெரியவர்கள் சொல்லி கேள்விப்படுகிறோம், சாஸ்திரங்கள் சொல்லி கேள்விப்படுகிறோம். அதனால் அது நமக்கு அனுபவத்தில் வராது. இறைவர் இருக்கிறார் அல்லது ஆத்மா இருக்கிறது, அது நித்தியமானதுங்கிறது பெரியோர்களுடைய வாக்கு, கேள்வி ஞானம். அதனால் இந்த விவேகம் முதல் நிலை. உலகம் அனித்தியமானது, ஆகவே உலகத்திலிருந்து வருகின்ற இன்பங்கள் அனைத்தும் அனித்தியமானவை. நான் விரும்புவது என்ன? நித்தியமான இன்பம். நம்ம விரும்புறது நிலையான, மாறுபடாத, முழுமையான இன்பத்தை தான் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். அந்த நிலையான, மாறுபடாத, முழுமையான இன்பத்தை ஏதாவது ஒரு உலக விஷயம் தர முடியுமா என்று யோசித்து பார்த்தா, ஆராய்ந்து பார்த்தா எதுவும் தர முடியாது. ஏனெனில் அந்த விஷயமே அனித்தியமானதாக
குறையுடையதாக இருக்கின்றது. அதனால் குறையுடைய ஒரு அனித்தியமான ஒரு பொருள் முழுமையான நிறைவான இன்பத்தை தராது, தர இயலாது. அது விவேகம். அப்போ நிறைவான ஒரு இன்பம், முழுமையான இன்பம் வேண்டும் என்றால் அது எந்த பொருள்லேருந்து கிடைக்க முடியும்? எந்த பொருள் நிலையானதாக இருக்கோ, முழுமையானதாக இருக்கின்றதோ, நித்தியமானதாக இருக்கின்றதோ அதில் இருந்து தான் நித்தியமான இன்பமானது கிடைக்க முடியும். அப்படி ஒரு பொருள் இருக்கின்றதா, அப்படி ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டால் சாஸ்திரம் பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள், நமக்கு வழிகாட்டுகின்றன. இறைவன் ஆத்மா, இறைவன் ஒருவர் தான் பூர்ணமானவர், நித்தியமானவர். ஆகவே அந்த இறைவனை ஒருவன் அடைவதன் மூலமாக நித்தியத்துவத்தை அடைய முடியும், நித்தியமான இன்பத்தை, பூர்ணமான நிறைவை ஒருவன் அடைய முடியும். இந்த விவேகம் இதுதான் முதல் தகுதி. இந்த விவேகம் வந்தால் தான் ஆன்மீகத்தை நோக்கி நாம் திரும்ப முடியும். இந்த விவேகம், இந்த விவேகத்திற்கு பின் என்னது? இது விவேகம் ஒரு காரணம். முதல்ல வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த விவேகத்தை பெறுகின்றோம். பின் மெத்தி வரும் இகமொடு அமுத்திரத்தில் வரும் போக விராகம். இந்த விவேகத்தினுடைய விளைவு, விவேகத்தினுடைய காரியம் விராகம் என்ற வைராக்கியம். ராகம்னா பற்று, ஆசை, எதிர்பார்ப்பு. விராகம் என்றால் அந்த பற்று, ஆசை, எதிர்பார்ப்பு நீங்குதல். இதில் நீங்குதல் விஷயங்களை அனித்தியம் என்று தெரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து மனதை திருப்பிக் கொள்ளுதல். அதானே, அது உண்மைன்னு நினைக்கிற பொழுது, அது சத்தியம் நினைக்கிற பொழுது, நமக்கு முழுமையான நிறைவை தரும் என்று நாம் நினைக்கிற பொழுது அதற்கு பின்னாடி போகிறோம். ஆனால் எப்பொழுது அது பொய்யானது, ஏமாற்றக்கூடியது, மாயையானது, அனித்தியமானதுன்னு புரிகின்றதோ அதன் பிறகு அதை நோக்கி போகிறதுங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால் அது பொய்யான ஆள், ஏமாற்றக்கூடியது, ஃபேக்ட்னா அதுக்கு மேலே போக மாட்டோம். ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு ஒரு தடவை ஏமாந்தா அதுக்கப்புறம் போக மாட்டோம். அதனால் அது வைராக்கியம். அதான் வைராக்கியம். அனித்தியமானது உலகம், உலக விஷயங்கள், உறவுகள், செல்வம் எல்லாமே அனித்தியமானதுன்னு புரிந்து கொண்ட பிறகு அதன் மேலே வைத்திருக்கக்கூடிய பற்றை விடுதல் அல்லது பற்றை குறைத்து கொள்ளுதல், எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுதல் விராகம். அதுக்கு பேர் விராகம்னு பேர். அதனால் அது எப்படி சொல்லுது? இகமொடு, இங்கே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே தற்காலிகமானது என்று புரிந்து கொண்டு அதன் மேலே இருக்கிற அதீதமான பற்றை, அளவு கடந்த பற்றை, அளவு கடந்த எதிர்பார்ப்பை விட்டு விடுதல் விராகம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வரையறைங்கிறது இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே அதற்குன்னு ஒரு லிமிட்டேஷன், வரையறை இருக்கு. நம்முடைய பிரச்சனை என்னன்னா அந்த வரையறை என்னன்னு தெரியாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு மிகுதியாக இருக்கிறதுனால ஒருத்தருடைய சக்திக்கு மேலே அவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. அந்த பொருள்கிட்ட இருந்தே, பொருளோ அல்லது உறவோ, அவர்களுடைய சக்தி, அவர்களுக்குன்னு ஒரு அறிவு, திறமை சிலது இருக்கலாம். நம்மளுடைய ஆசையினால அது மிகுதியாக நாம் எதிர்பார்க்கிறோம். அது நிறைவேறாமல் போகின்ற பொழுது, கிடைக்காமல் போகின்ற பொழுது ஏமாற்றம் ஆகின்றது. அது அவர்களுடைய குற்றமானா அவங்களுடைய சக்தி அவ்வளோதான். அவர்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்வார்கள். அவர்கள் எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருப்பார்கள். ஆனால் நம்மளுடைய ஆசை மருமகள்னா இப்படி இருக்கணும்னா, அதனால் இதெல்லாம் நாம் அப்படி இருந்தோமாங்கிறது வேற, நம்ம அப்படி இருக்கிறோமான்னு வேலை நம்மளை பார்க்கறது இல்லை. ஆனால் அடுத்த ஆள்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன முடியுமோ அவர்கள் அதைத்தான் செய்வார்கள், அப்படித்தான் இருப்பார்கள். இப்போ அதை புரிந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ளே, மருமகள் இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளேயே எப்படியாவது அவங்கள மாற்றிடணும்னு பார்க்குறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள எப்படியாவது மாற்றிடணும்னு பார்க்குறாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியுது இவங்களை மாற்ற முடியாது. ஆமாம், இவங்களை ஒன்றும் மாற்றிட முடியாது, திருத்திட முடியாது. அதனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம்னா எப்போ? 50 வருஷத்துக்கு அப்புறம். அதை கல்யாணமாகி 3 மாதத்துலேயே புரிஞ்சு அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அது வரைக்கும் போராட்டமே பண்ணிட்டு 50 வருஷத்துக்கு இதை ஒன்றும் திருத்த முடியாது. அதனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சா, அப்படி இல்லாமல் முன்னாடியே விவேகம் வந்து அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டாக்க பிரச்சனை இல்லை. அதுதான் விராகம். அதனால் அதுக்கு பேர் தான் விராகம். இப்போ உலகத்தினுடைய வரையறை, உலக பொருள்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுடைய எல்லை வரையறையை புரிந்து கொண்டு அதற்கு மேலே எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் சரியாயிடும். ஏன்னா நமக்கு நம்மளுடைய வரையறை இருக்குல்ல, நமக்கு என்ன முடியும் முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு மேலே மற்ற ஆளை எதிர்பார்த்தா அது அவனுடைய பிரச்சனை.
அதே மாதிரி தான் அவர்களுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு. அதற்கு மேல எதிர்பார்க்கிறது என்பதுதான் நம்முடைய பிரச்சனை. அது அந்த விவேகத்தினால நாம் அதை விடுகின்ற பொழுது அதற்கு பேரு வைராக்கியம்னு பேரு, விராகம்னு பேரு. இங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள், இங்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், மற்ற என்னெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு விஷயமா இருக்கோ எல்லாவற்றிலும் அந்த எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுதல், விட்டுவிடுதல். அதே போல அமுத்திரம்ங்கிறது பரலோகம், அடுத்த பிறவி. மற்ற இந்த பூலோகத்துல மட்டும் இல்லை, வேற லோகங்களுக்கு போனாலும் அங்க இதை விட உயர்ந்த பதவிகள் இருக்கலாம், வேற உயர்ந்த போக விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதற்கும் வரையறைங்கிறது இருக்கு. அதனால இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ரம்பா, மேனகா, ஊர்வசினாலும் அங்கேயும் அதுலயும் பிரச்சனை இருக்கு. இல்ல தேவேந்திரன்னாலும் அவனுக்கு அங்கேயும் பிரச்சனை இருக்கு. தேவலோகத்துக்கு போனாலும் அங்க அசுரர்களுடைய படையெடுப்பு இருக்கு, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அதனால இந்த பூலோகத்துல இருக்கிற மாதிரி தான் எல்லா லோகத்திலையுமே பிரச்சனை இருக்கு. நம்ம புராண இதிகாசங்கள் பார்த்தோம்னா தெரிகின்றது. எல்லா லோகத்திலையும் சண்டை நடந்துகிட்டே இருக்குன்னு. அதனால மறு உலகம், அதனால இந்த பிறவி வேண்டாம், நான் அடுத்த பிறவியில, இந்த பிறவி தான் சரியா இல்லை, அடுத்த பிறவியில நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அங்க வேற புது பிரச்சனை வரும். அவ்வளவுதான். பிரச்சனை இல்லாம இருக்காது. இந்த பிரச்சனை இல்லை, வேற ஏதோ புது பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த பிறவி இல்லை, அடுத்த பிறவி, இந்த லோகத்துல இல்லை, வேற லோகம், எங்க போனாலும் பிரச்சனைக்கு முடிவு என்பது இல்லை. ஆகவே அதனால நம்ம பார்க்குறோமே, ஒரு எலெக்ஷன், இந்த ஆட்சி சரியில்லைன்னா ஓட்டை மாற்றி போடு, எதிர்கட்சிக்கு போடுன்னா அவரு நான் வந்தோடனே எல்லாத்தையும் பாலாரும் தேனாரும் ஓடும், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேற ஆறு தான் ஓடும். இந்த பாலாறு தேனாறு எல்லாம் ஓடுறது இல்லை, அப்படியே தான் போகுதுன்னா. நான் வந்தோன்னே எல்லாத்தையும் மூடிடுவேன்னா எல்லாத்தையும் மூடலை, புதுசாக திறந்துட்டு இருக்காரு அவரு. அதனால அப்படியே மாறு, அது சரியில்லை, போர் அடிச்சது, என்ன ஆச்சுடா, எந்த ஆட்சியும் சரியில்லை, திரும்ப என்ன, அது பழைய ஆளுக்கே. வேற நமக்கு வேற சாய்ஸ் இல்லை, ரெண்டே கட்சி தான். இந்த கட்சி இங்கே போடணும், இல்லை அங்கே போடணும், இந்த வருஷம் சரியில்லை, அதனால அடுத்த 5 வருஷம் வேற ஆளுக்கு போடணும். அப்புறம் அடுத்து திரும்ப மாற்றி மாற்றி போட்டு இருக்க வேண்டிதான். இதே தான் வேற லோகத்துக்கு போனாலும் இதே கதி தான். அதனால இங்க வைராக்கியம் வர்ற மாதிரி வேற லோகங்கள்ல இருக்கக்கூடிய போகங்களிலும், அதனால இகமோடு அமுத்திரத்தில் வரும் போக விராகம்னா எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய இந்த போக விஷயங்களில் பற்றை விடுதல், பற்றை எதிர்பார்ப்பை விடுதல், அதுக்கு பேரு விராகம்னு பேரு. அந்த விராகம் நல்லா இருந்தா அதுக்கு பேரு வைராக்கியம்னு பேர். அதனால இந்த விராகத்தன்மை, பற்று நீங்கி இருக்கக்கூடிய தன்மைக்கு வைராக்கியம்னு பேரு. அது நமக்கு மனதுல வர வேண்டிய, வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குவாலிட்டி, ஒரு தகுதி. இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு உலக ஆசைங்கிறது குறைய வேண்டும். சுருக்கமா சொன்னா அதான் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு. அதனால அந்த முதல் வரிய ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், அல்லது யாதனின் நீங்கியான் நோதல்னா, இந்த உலகத்துல இருந்து எனக்கு துன்பம் வேண்டாம்னா எவ்வளவு பொருள்களை விட முடியுமோ விட்டோம்னா அந்த அளவுக்கு துன்பமானது குறையும். மொத்தமா விட்டுட்டா மொத்தமா துன்பம் குறையும், ஆனா அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது. ஆகவே விட முடியலைனாலும் மனதுல அதன் மேல பற்றை விடுதல், மனதுல இருக்கக்கூடிய பற்றை, பொருளை விடணுங்கிறது இல்லை, மனதுல பற்றை விடுதல், ஆசையை எதிர்பார்ப்புகளை விடுதல், அது வைராக்கியம். இதனால விவேகத்தினுடைய காரியம் வைராக்கியம். விவேகம், நித்தியானித்திய விவேகம் தெளிவா இருந்ததுன்னா இந்த வைராக்கியமானது வரும். உலகம் மற்ற உறவுகள்ல இருந்து எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு பேசாம கடவுளேன்னு இருக்கிறது, சிவனேன்னு இருக்கிறதுன்னு ஆன்மீக சாதனைகள்ல அதிக கவனம் செலுத்துதல். மகனோ மருமகளோ மற்ற உறவுகளோ அவங்கவுங்க என்ன பண்றாங்களோ செஞ்சுட்டு போறாங்க, நாம பேசாம ஜபம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கலாம். நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை கோயில்ல போய், சமூகத்துல பொது இடத்துல ஏதாவது நம்மளால செய்ய முடிஞ்சாக்கா அதை செய்து கொண்டு அமைதியா நாம நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவரவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளட்டும்னு விட்டு கொடுக்கிற தன்மை, விட்டு விலகுகின்ற தன்மை, அது வைராக்கியம். அதனால விவேகத்தினுடைய காரியமா வைராக்கியம். அதுக்கப்புறம் இந்த விவேக வைராக்கியத்தினுடைய காரியமா அடுத்த தகுதி வருகின்றது. இது 6 சேர்ந்த ஒரு தொகுதி. அதனால அதுக்கு இம்மை, இந்த விராகம்ங்கிறதே இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். இம்மை மறுமை உள விட விஷய நுகர்வனைத்தும் பொய்த்து அழியும் இடும்பை மயம் என விடுதல்.
இம்மை மறுமை, இந்த உலகம் மறு உலகம், இங்கு இருக்கக்கூடிய எல்லா போக விஷயங்களும் பொய்த்து அழியும். அது பொய்யாக மாயையாக ஒரு நாள் அழிந்து போய்விடும். அது மட்டுமல்ல, இடும்பை மயம்னா அது துன்பமயமானது. உலக விஷயங்கள் எல்லாமே அதற்கு ஆரம்பத்தில் நமக்கு இன்பத்தை தருவது போல இருக்கின்றது. ஆனால் மிகுதியான துன்பம் தான் அதிலிருந்து வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு விடுதல் ஆகும். அவைகளை விடுதல், அவைகள் மேல இருக்கக்கூடிய பற்றை விடுதல், அது விராகம். அதுக்கப்புறம் புகழ் சமையே முதலான சத்குணங்கள் பெறுதல் சமை. மூன்றாவது சமை முதலான 6 குணங்களை பெறுதல். அது என்னங்கிறது அடுத்த பாட்டில் தனியாக வருது, அடுத்த பாட்டில் அப்போ பார்ப்போம். அதற்கு அடுத்தது இந்த சமம் முதலான 6 குணங்கள். அதற்கு அடுத்து 4வதான ஒரு தகுதி முக்தி விருப்பு. இயல்பு ஆய முக்தி விருப்பு அதுவே வயங்கு முமுட்சுத்துவம் என்று அறிந்திடுக மதித்தே. முமுட்சுத்துவம்ங்கிறது இந்த விவேக வைராக்கியத்தினால வரக்கூடியது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னாக்கா இந்த அனித்தியமான மாயையான பொய்யான துன்பமயமான உலக வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டும், உடல் வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற விருப்பம். இப்பொழுதைக்கு தற்காலிகமாக விடுபடுறதுங்கிறது மட்டுமல்ல, மீண்டும் இதற்கு வாராத நிலை, பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்ற விருப்பம். இப்போ இந்த உடம்பை விட்டுட்டா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் அது வரும். இப்போ வயசாயிருச்சு, முழங்கால் வலி வருது, எல்லாம் முடியுது, அதனால் அது வேண்டாம், அதனால விட்டலான்னா அது இந்த மரணம் ஒரு பிற இந்த சரீரம் போச்சுனாக்கா மீண்டும் முதல்ல இருந்து புதுசாக இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வரணும். இப்போ அதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த சரீரம் பிறவியை எடுத்தல், உடலை எடுத்தல் என்பதே எனக்கு வேண்டாம், நான் பிறவாத நிலையை அடைய விரும்புகின்றேன், இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சாரத்திலிருந்து இருமைகளிலிருந்து விடுபட விரும்புகின்றேன் என்ற விருப்பம். அதுக்கு பேர் முமுட்சுத்துவம்னு பேர். அதனால் முக்தி விருப்பு. முக்தி விருப்புனாக்க முக்தி அடைதல், இதிலிருந்து விடுதலை அடைதல் என்பதில் விருப்பம். இப்போ விடுதலை அடைஞ்சு எங்கே போகிறதுன்னா அதான் இறைவன், நித்தியமாக ஆத்மா இறைவன் இருக்கிறாருங்கிறத சாஸ்திரங்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். இறைவன் இருக்கிற உலகத்தை அடைதல் அல்லது இறைவனை அடைதல் மூலமாக நாம் ஒரு நிரந்தரமான நிலையை அடைய முடியும். இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு இல்லாமல் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை நிலை. ஆத்மாவை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆத்மாவை அடைகின்ற பொழுது உடல் எடுத்து பிறத்தல் என்பது இல்லை, ஒரு நிரந்தரமான நிலை இருக்கின்றது. அதை நான் அடைய வேண்டும். அதை அடையிறது என்பது விருப்பம். அதுக்கு முமுட்சுத்துவம்னு பேர். அந்த முமுட்சுத்துவம் எதனால் வருது? விவேக வைராக்கியத்தினால வருது. இந்த உலகம் அனித்தியமானது, ஆகவே இன்ப துன்பமயமானது, ஆகவே நான் இதிலிருந்து விடுபட விரும்புகிறேன், ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னது? விருப்பட்டு என்ன எங்கே போகணும்? நித்தியத்துவத்தை, அமிர்தத்துவத்தை நான் அடைய விரும்புகின்றேன். அதுக்கு பேர் முமுட்சுத்துவம்னு பேர். இதோட இந்த விவேக வைராக்கியம் முமுட்சுத்துவம் வருகின்ற பொழுது அதோட நம்ம இன்னும் சேர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் சமாதி சட்க சம்பத்திங்கிறது. அது அடுத்த பாடல், 8வது பாடலை படிக்கலாம். சமை தமையே திதிக்கை உபரதி ஸ்ரத்தை சமாதி சமை முதலாம் அருகுணங்கள் உட்கரணம் அடக்கல் உட்கரணம் அடக்கல் சமை தமைதான் புறக்கரணம் அடக்கல் சமை தமைதான் புறக்கரணம் அடக்குதல் காமாதி தனித்திடுகை திதிக்கை கருமங்கள் அனைத்தினையும் சுமையெனவே விடுதல் உபரதி ஸ்ருதி குருவை துணிவினால் நம்புமதே ஸ்ரத்தை குருமொழி நெஞ்சு அமைவுறவே திட்பமுறல் சமாதி இச்சாதனம் சேர் அதிகாரி செய்யும் குரு சேவையினை எடுத்து இயம்பில்
விவேக வைராக்கியம் முமுட்சுத்துவம். அதன் பிறகு அதனுடைய காரியமாக ஷமை தமை திதிக்ஷை உபரதி ஸ்ரத்தா சமாதானம். இந்த ஆறுக்கும் சேர்த்து சமாதி சட்க சம்பத்திகின்னு பேர். ஆறும் சேர்ந்து ஒரு குணம், ஆறும் சேர்ந்து ஒரு தகுதியானது சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றொன்றும் என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். சமை முதலாம் அருகுணங்கள், அதாவது சமாதி சட்க சம்பத்தி. அதில் சமை என்பது உட்கரணம் அடக்கல். உட்கரணம்னா மனது, அந்த கரணம். உட்கரணம்னா உள்ளே இருக்கக்கூடிய கரணம், உள்ளே இருக்கக்கூடிய கருவி. நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய மனது, புத்தி, சித்தம், அகங்காரம். இதுக்கு அந்த கரணம்னு பேர். அது தமிழில் உட்கரணம்னு சொல்லி இருக்கு. அதனால் இந்த சுருக்கமாக சொன்னால் மனது, நம்மளுடைய மனதை அடக்குதல் என்பது சமம். மனதை அடக்குதலுக்கு சமம்னு பேர். அந்த சமம்ங்கிறதான் இங்கே சமை என்று சொல்லப்பட்டிருக்கு. மனதை அடக்கிறதுனா என்னது? விஷயங்களை நோக்கி போகாமல் நிறுத்துறது. ஏன்னா விஷயங்கள் அனித்தியமானவைங்கிற விவேகம் நமக்கு இப்போ வந்துருச்சு, அந்த புரிதல் வந்துவிட்டது. ஆனாலும் வாசனையினால் பல ஜென்ம பழக்கத்தினால பல பிறவிகளாக நம்ம அனுபவித்த விஷயங்களை பார்த்து நமக்கு பழக்கம் இருக்கு. அதனால் மனதானது இயல்பாக மீண்டும் விஷயங்களை நோக்கி போகும். அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் போகும், உண்மை இல்லைன்னு தெரிந்தாலும் போகும். அப்படி போக விடாமல் நிறுத்துறதுக்கு தான் சமம்னு பேர், மன அடக்கம். அதான் சமம்னாக்கா மன அடக்கம். பொய் என்று தெரிந்த பிறகு அதன் பின்னாடி மனதை போக விடாமல் தடுத்தல், நிறுத்துதல். ஏன்னா புத்திபூர்வமாக தெரிந்து கொண்டால் மட்டும் போகாது, மனது பழக்கத்தினால செயல்படக்கூடியது. உண்மை இல்லை என்றாலும் அதை நோக்கி போகும். அப்படி போகாமல் அதை விஷயங்களை சிந்தனை பண்ணாமல் நிறுத்துறது. அதனால் மனதை அடக்கிறதுனா என்னது? அந்த விஷயங்களை, அனித்தியமான உலக விஷயங்களையே தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டு இராமல் மனதை நிறுத்துதல். அதனால் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அடையணும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கிற பொழுது மனது அதை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பிக்கும். சிந்தனை பண்ண ஆரம்பித்தாக்கா அதன் மேலே ஆசையானது வரும், திரும்ப பிரவர்த்தியானது வரும், அதை அடையிறதுக்கான முயற்சி வரும். முயற்சி பண்ணால் அதில் வெற்றி, தோல்வி, இன்ப துன்பம், மானாவமானம் எல்லாமே வரும். அதனால் அந்த விஷயங்களை சிந்தனை பண்ணுறதை நிறுத்திட்டா ஆசை வராது. ஆசை வரலைன்னா பிறகு பிரவர்த்தியானது இல்லை. அதில் மனதில் விஷயங்களை சிந்தனை பண்ணுறது நிறுத்துறதுங்கிறது ஒன்று மன அடக்கத்தில். அதற்கப்புறம் ஏற்கனவே பல விஷயங்களை நம்ம அனுபவித்து இருக்கிறோம். அதனால் மனதில் பல வாசனைகள், பதிவுகள் இருக்குது. நடந்து முடிந்த பல விஷயங்கள் அப்பப்போ நமக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதை மனசு சும்மா இருக்கிறது இல்லை, அதெல்லாம் அசை போட்டுகிட்டே இருக்கு. பெரும்பாலும் நல்ல விஷயங்களை நினைக்காது, கெட்ட விஷயங்களை, எதிர்மறையான விஷயங்களை தான் நினைக்கும். அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அதை பண்ணாங்களே, இதை பண்ணாங்களே அப்படின்னு நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். அது மனதினுடைய ஒரு தன்மையா இருக்கிறது. நடந்து முடிந்த விஷயங்களை குறித்து கவலைப்படுதல், அல்லது நாளைக்கு என்ன நடக்குமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோன்னு எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுதல். நடந்து முடிந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுவும் மாற போகிறது இல்லை. போனது தான், திரும்பி வரப்போகிறது இல்லை. எதையும் நம்மளால் அதை மாற்ற முடியாது. திரும்ப ரிவர்ஸ்லாம் காலம் பின்னோக்கியெல்லாம் போகாது, போனது தான். அதனால் அதை நினைத்து வருத்தப்படுறதுனால நமக்கு ஒரு விதமான லாபமும் இல்லை. லாபம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, அது துக்கமாக, கவலையாக, வருத்தமாக, மனபாரமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணுறது? அது யோசிக்காமல் இருக்கும். அந்த நடந்து முடிந்த விஷயங்களை, அது ஏமாற்றமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், பிறர் நமக்கு பண்ண துரோகமாக இருக்கலாம், இல்லை யாரோ பேசின கடுமையான வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அறிவின்மை, திறமையின்மையினால் நாம் இழந்த விஷயங்கள் அதுவாக இருக்கலாம். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்கள் காரணமாக இருந்தால் அவர்கள் மேலே வெறுப்பு முதலானவை வருது, கவலை முதலான இப்படி பண்ணிட்டானேங்கிற வருத்தம் வருது. நாமே காரணமாக இருந்தாக்கா கழிவிறக்கம், இப்படி இருந்துட்டோமே, அப்படி இருந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் திறமையாக இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமே. இப்போ ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகிறேன். எப்போ நினைக்கிறார்? 90 வயசில். அதனால் ஸ்கூல் படிக்கிற போது இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அதனால் நம்மளுடைய குறைபாடோ அல்லது மற்றவர்களுடைய குறைபாடோ
அதனால நமக்கு வந்த துன்பம் கஷ்டம் அதெல்லாம் நினைக்காம இருக்கிறது ஒரு மன அடக்கம். அதே மாதிரி எதிர்காலத்துல நாளைக்கு என்ன நடக்குமோ அது என்ன நடக்குமோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அப்படின்னு அதை அதுவும் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. என்ன நடக்குதோ அது நடக்கும், அது பகவானுக்கு தான் தெரியும். அது நம்மளால எதுவும் மாற்ற முடியாது. விதிப்படி என்ன நடக்குதோ அது நடக்கும். ஆனால் அதை யோசிக்கிறதும் நமக்கு பெரிய பயனை தரப்போவது இல்லை. ஆகவே அதை குறித்து சிந்தனை பண்றதும் இல்லை. ஆனால் இறந்த காலத்தை குறித்து சிந்தனை பண்ணியும் பயனில்லை. எதிர்காலத்தை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆகவே நாம கற்பனை செய்து கொண்டு அதனால துன்பங்களை வரவைத்துக் கொள்வதிலும் தேவை இல்லாதது. ஆகவே இந்த சிந்தனைகள் இல்லாம மனதுக்கு அதை நோக்கி போகாம தடுத்து நிறுத்துறது என்பதுதான் மன அடக்கம். அப்ப என்ன பண்றது? மனசுக்கு ஏதாவது வேலை கொடுத்தாகணும்ல. அது குரங்கு மாதிரி சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாகணும். அங்கதான் ஆன்மீக சாதனைகள் ஏதாவது ஜபம் பண்ணி கொண்டு தியானம் பண்ணி கொண்டு பாராயணம் பண்ணி கொண்டு இப்ப மனசுக்கு வேற ஏதாவது விஷயத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு ஆன்மீக விஷயத்த கொடுக்கணும். அப்ப ராமாயணம் மகாபாரதம் கதைகளை கேட்கிறது, இல்லை ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி சத்சங்கத்தில் இருக்கிறது, நம்மளால் முடிந்த உழவார பணிகள் மற்ற சமூக காரியங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யறது, அதில் ஈடுபடுத்தி கொள்வது. ஏன்னா மனசுக்கு வேலை கொடுத்துட்டா மனசு சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டா அது பாட்டுக்கு அதை செய்து கொண்டே இருக்கும். அப்படி நல்ல விஷயங்களை மனதை திருப்புறது என்பது மன அடக்கத்திற்கு நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய கவலைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழி. அது 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 மன அடக்கம். இது உட்கரணம் அடக்கல் சொல்றார். அது மன அடக்கம் என்பது ஒரு தகுதி. மனதை அனித்தியமான உலக விஷயங்கள் பக்கம் செல்ல விடாமல் தடுத்தல், அதான் முக்கியமானது. அந்த பக்கம் போக விடாம தடுக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தது தமைதான் புறக்கரணம் அடக்குதல். அடுத்த தகுதி தமம் என்பது. தமம்னாக்க புலன்களை பொறிகளை அடக்குதல். கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த இந்திரியங்கள் இருக்கே. மனசு சும்மா இருந்தாலும் இந்திரியங்கள் சும்மா இருக்காது. இந்திரியங்கள் சும்மா இருந்தாலும் மனசு சும்மா இருக்காது. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நம்ம ரோட்டில் பேசாமல் வாக்கிங் போகிற பொழுது அங்கே தான் மசால் வடை போட்டு வித்துட்டு இருக்கிறான். வாக்கிங் போகிற வழியில் நமக்கு நிறைய சாப்பிட்டு பழக்கம். டாக்டர் இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வாசத்தை பார்த்த உடனே அப்படியே உள்ள இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னா அப்படித்தான் தினம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி சத்தியம்னா. அதனால குடிக்க மாட்டேன்னா இன்னைக்கு இப்பயே முடிவு பண்ணணும்ல. அது நாளை முதல்னா. அப்போ நாளை முதல்னாக்கா நாளை முதல் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால வருஷம் ஒரு வருஷ பிறப்புக்கு சங்கல்பம் பண்ணுவார். என்ன அதே சங்கல்பம் தான். வருஷம் ஒரே சங்கல்பம் தான். வருஷ பிறப்பு அன்னைக்கு இந்த வருஷத்துல நான் இதை செய்ய மாட்டேன். செய்யாம இருந்தா அடுத்த வருஷத்துக்கு வேற சங்கல்பம் வரும். ஆனா சங்கல்பம் பண்ணதோட சரி, அடுத்த வருஷமும் திரும்ப அதே சங்கல்பம். அதே மாதிரி நாளைக்குன்னு அந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது மனது வாசனையினால இழுத்துட்டு போயிடும். இந்த இந்திரியங்கள் விஷயங்களை இழுத்துட்டு போகுது. அப்படி போக விடாம தடுக்கிறது. அதனால அது புறக்கரணம் அடக்குதல். அதனால விஷயங்களை முடிந்த வரைக்கும் தவிர்க்கிறது. அதனால அந்த சில பகுதிகளில் போகாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா நமக்கு கட்டுப்பாடு இல்லை. அது முன்னாடி வந்தாக்க அது நிறுத்த முடியாது. அதனால அதையே தவிர்த்து விடுதல் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் தவிர்க்க முடியாது. அப்படி போனாலும் வேண்டாம், நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அதை அனுபவிக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப யோசனை பண்ணுவதன் மூலமா அந்த இந்திரியங்கள் அந்த விஷயத்துக்கு போகாம இருக்கும். அது ஒரு பயிற்சி தான். எப்படி போனதுங்கிறது பயிற்சியோ அதே மாதிரி போகாம இருக்கிறதும் பயிற்சியினால முடியும். தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்கின்ற பொழுது அதுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு அதில் ஈடுபாடானது வராது. ஆனா அந்த விளக்குதல் என்பது நமக்கு பழக்கமாகிற வரைக்கும், அது உறுதியாகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த விவேகம் தோஷ தர்சனம்ங்கிற ஜன்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷ தர்சனம்னா அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள், எந்த விஷயம் நமக்கு அதிகமாக ஈர்ப்புடையதா இருக்கோ அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை தொடர்ந்து சிந்தனை பண்றது மூலமாக அதிலிருந்து புலன்களை திருப்ப முடியும், மனதையும் திருப்ப முடியும். அதனால இந்த அதனால புறக்கரணம் அடக்குதல், விஷயங்களை நோக்கி இந்திரியங்கள் போகாமல் தடுத்து நிறுத்துதல்.
ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சார்புடையது. நம்ம போகலைனாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் டிவியில் விளம்பரம் போட்டு கூப்பிடுவான். இல்லை அதுவும் இல்லைனாக்கா நம்ம மனசில் வாசனையினால் அந்த நேரம் ஆச்சுனாக்கா 4 மணி ஆச்சு போய் டீ சாப்பிட்டு வரலாம்னா அது வந்துடுது. அது வாசனை தானே, அது பழக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்று பிறந்ததுலேருந்து பிறக்கிற போதே டீ கப்போடைய பிறந்தோம், இல்லை காஃபி கப்போட பிறந்தோமா? இல்லையே, அது பழக்கத்தில் வந்தது தானே, பழக்கத்தில் வந்தது. அதனால் 4 மணி ஆச்சுனாக்கா அது அந்த விருப்பமானது எண்ணமானது வருகிறது. அதையும் நிறுத்தணும்னா அதை கட்டுப்படுத்தணும், வேண்டாம், அது இப்பொழுதுக்கு அது வேண்டாம், அது நல்லது இல்லை. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது நல்ல விஷயம் நல்லதாக குடிக்கலாம்னா, காஃபி டீக்கு பதிலாக அது நல்லது இல்லைன்னா வேற ஏதாவது ஆரோக்கியமானதாக குடிக்கலாம். இல்லை அதுவும் வேண்டாம்னு நிறுத்துறது. அதனால் மனது புலன்களை தூண்டும், புலன்கள் மனதை தூண்டும், ஒன்றுக்கொன்று தூண்டக்கூடிய சக்தி உடையது. அதனால் நம்ம ரெண்டையும் சமகாலத்தில் அடக்குதல். அதுக்கப்புறம் இது சமம் தமம். அதுக்கப்புறம் திதிக்ஷைங்கிறது 3வது. திதிக்ஷைனா சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல் என்பது. கர்மங்கள் அனைத்தின காமாதிகள் தனித்திடுகை திதிக்கை. பாட்டில் இருக்கிறது காமம் முதலானவைகளை தனித்திடுகை திதிக்கை. பொதுவாக குளிர் வெப்பம் இவைகளை சகித்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம தேடி போகலை, ஆனால் இயற்கையாக வரக்கூடியது வருகின்றது. அவ்வாறு விதிப்படி என்ன கிடைக்கின்றதோ அதோடு வாழ பழகி கொள்ளுதல். அதற்கு மேலே ஆசைப்பட்டாதான் பிரவர்த்திங்கிறது வருது. அப்போ என்ன இயல்பாக எனக்கு கிடைக்கின்றதோ அதில் போதுங்கிற ஒரு நிறைவை வளர்த்து கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருத்தல். அதுக்கு பேர் திதிக்ஷைன்னு பேர், சகிப்புத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அதிகமாக குளிர் இருக்குது, இல்லை வெயில் இருக்குது அப்படின்னா ஏசி போடணும், இல்லை ஹீட்ரு போடணும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அது என்ன பண்ணணும்? ஏசி போடணும்னாக்கா ஏசி வாங்கணும். ஏசி வாங்கணும்னாக்கா அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு சமம் பணம் சம்பாதிக்கணும்னா கூடுதலாக ஒரு 4 மணி நேரம் வேலை செய்யணும். வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சாக்கா அப்புறமா ஏசி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா. அப்போ அந்த வெப்பத்தை தாங்கி கொள்ள பழகுனா கூடுதலாக 4 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இல்லையே. அதனால குளிர் வெப்பத்தை தாங்கி கொள்ள பழகுதல், அதிகமாக வாழ்க்கை வசதிகள் இல்லாமல் வாழ பழகி கொள்ளுதல், அடிப்படை தேவைகளோட குறைவான தேவைகளோட வாழ பழகி கொள்ளுதல். பழகிக்கோன்னா இப்போ உடம்பும் மனசும் அதுக்கு தயாராகணும். உடம்பும் மனசும் அந்த வெப்பத்தையோ குளிரையோ தாங்கி கொள்வதற்கு தயாராக வேண்டும். அது எப்போ தயாராகும்? அது கொடுத்தா தான் தயாராகும். அதனால் கொஞ்ச நாள் கஷ்டத்துலேயே இருந்தாக்கா அப்புறம் என்னதுன்னா பழகிடும். அவ்வளோ அது பழகிவிடும். அப்படி உடம்பை தயார்படுத்தி கொள்ளுதல். இப்போ சேரியில் குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது, பார்க்குறோம். எந்த அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் அங்கே நல்லா வாழ்ந்துக்கிட்டு, ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஏசியில் இருக்கிறவர் பிறந்ததுலேருந்து ஏசியிலேயே இருந்த வளர்ந்த குழந்தைக்கு அதுக்கும் சளி காய்ச்சல் வருது, கொஞ்சம் தண்ணி மாற்றி குடித்தா கூட ஒத்துக்காதுன்னா அவன் எல்லா தண்ணியும் குடிக்கிறான், எல்லாத்தையும் சாப்பிட்றான், ஒத்துக்குது. அவன் என்னது அதற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடம்பு தன்னை தயார்படுத்தி கொள்ளுகின்றது. நம்ம அப்படி துன்பத்தையே கஷ்டத்தையே உடம்புக்கு கொடுக்கலைனாக்க உடம்பு சொகுசாகவே வாழ்ந்து பழகிறோம். அப்போ அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்போ விஷயங்களுக்கு நாம் அடிமை ஆகிவிடுகிறோம். விஷயங்களை தொடர்ந்து கொடுக்கறதுனால உடம்பு விஷயங்களுக்கு அடிமை ஆகிவிடுகிறது. அப்போ விஷயங்கள் மிகுதியாக தேவை இருக்க இருக்க நம்ம அதற்கு உழைத்தாக வேண்டும், நேரம் கொடுத்தாக வேண்டும். இது வேண்டாம் என்றால் அப்போ தாங்கி கொள்ள பழகி கொள்ள வேண்டும். நல்ல பசிதாகம் குளிர் வெப்பம் இதெல்லாம் சகித்து கொள்ள தாங்கி கொள்ள உடலையும் மனதையும் தயார்படுத்தி கொள்ளுதல். அதுக்கு தான் விரதம் முதலானவைகளை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இருக்கிற பொழுதே அது இல்லாமல் இருந்து பழகிறதுன்னு. அப்புறம் என்னன்னா மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பூக்குழி இறங்குறதுன்னா, பூக்குழின்னா நெருப்பு வச்சு நெருப்பில் இறங்குறது அப்படின்னா அப்போ அது ஒரு விரதம் தானே. அது ஒரு விரதம். அப்போ அந்த தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம தயார்படுத்தி கொள்கிறோம். இங்கதான் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறதோ, பாத யாத்திரையாக போகிறது, செருப்பு போடாமல் இருக்கிறது, அப்போ இதெல்லாமே நம்மளுடைய உடல் ரீதியாக மனோ ரீதியாக நம்மளை தயார்படுத்தி கொள்வதற்கான பயிற்சி தான். இது நமக்கு இயல்பாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்துக்களுக்கு நம்ம தேசத்தில் சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவுலாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால் நேரடியாக நம்ம ஆன்மீக சாதனையிலேயே அது ஒரு அங்கமாக இருக்கிறதுனால சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதோ அல்லது இந்த நெருப்பு முதலானவைகளில் இறங்குறது
அது அது அந்த கஷ்டத்தையே தாங்கிக் கொள்ற பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் தாங்கிக் கொள்வதற்கு மனது தயாராக ஆகின்றது. அதனால நம்மால் இதெல்லாம் முடியுது. மிக குறைவான தேவைகளோடு நம்மால் வாழ முடிகின்றது. அதுக்கு பேர் திதிக்ஷைன்னு பேர். அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் குறைத்து கொண்டு உடம்பையும் மனதையும் தயார்படுத்தி கொள்ளுதல், சகிப்புத்தன்மையை மிக அதிகமாக வளர்த்து கொள்ளுதல். அதனால் மாமியாரோ மருமகளோ என்ன சொன்னாலும் காது கேட்காத மாதிரி இருக்கிறதுன்னா, அதான் நமக்கு அதான் சகிப்புத்தன்மை வேற எங்கேனா வீட்டில் சகிப்புத்தன்மை குளிர் வெப்பம் தாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வார்த்தைகளை தாங்கிறது தானே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால அவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் இருக்கிறது சகிப்புத்தன்மை. சொல்கிறது சொல்லிட்டு போகிறான், அவங்க தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்கிறாங்கன்னு பேசாமல் பதில் சொல்லாமல் இருந்தாலே சண்டை இல்லாமல் இருக்கும் வீட்டில். அவ்வளோதான். அவங்க பேசுனா பதில் பேசுறதுனால சண்டை வருது. அப்போ யாராவது ஒருத்தர் பேசாமல் மௌனமாக இருந்துட்டாக்க சண்டைங்கிறது இருக்காது. அதனால் அதான் திதிக்ஷை. அதனால் திதிக்ஷை எந்த விதத்துலலாம் நமக்கு துன்பம் வருதோ பிரச்சனை வருதோ அவைகளை சகித்து கொள்ளுதல். அதான் பொறையுடைமைன்னு திருக்குறளில் சொல்கிறார். பொறையுடைமைங்கிறது பொறுமை உடைமை. பிறர் நமக்கு என்ன தீங்கு செய்தாலும் அது உடல் ரீதியாக இருக்கலாம், அல்லது வார்த்தை ரீதியாக இருக்கலாம், மனோ ரீதியாக இருக்கலாம். எந்த விதத்தில் நமக்கு தீங்கு செய்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் ஏற்றுக்கொள்ளுதல், அதை ஒரு தவமாக விரதமாக எடுத்துக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் கர்மங்கள் அனைத்தினையும் சுமை எனவே விடுதல்னா, இது உபரதி. அதுக்கு பேர் உபரதின்னு பேர். உபரதினா சந்நியாசம் தான். அதனால் கர்மங்கள் எவ்வளவு நம்மளுடைய வேலைகளை குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளுதல். நம்மளுடைய பொறுப்புகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே, அதனால் 20 வயசில் இல்லை, அது 20 வயசில் திருமணம் ஆகாமல் இருந்தால் போயிடலாம். ஆனால் திருமணமாகி குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுப்பாக திறந்துடணும். 40 வயசு 50 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா அவங்க கையில் சாவியை கொடுத்துட்டு அவங்க பொறுப்பை கொடுத்துட்டு தொழிலையோ குடும்ப நிர்வாகத்தையோ மகன் மருமகள்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இருக்கிறதுன்னு. அதனால் நம்முடைய வேலைகளை எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளலாம். சுமை என வேணாம், அது சுமை என்று புரிந்து கொண்டு எல்லா பொறுப்புகளுமே நமக்கு சுமை. அதிகாரம் இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது சுமை. அதனால் அதிகாரத்தை யார் கையிலையாவது ஒப்படைச்சிட்டு பேசாமல் சாப்பாடு போட்டால் கஞ்சியோ கூட ஒரு வேளை போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்க. இல்லை கோயிலுக்கு போனால் கோயிலில் போடுறாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துடுறதுன்னா அது உபரதி. ஸ்ருதியை குருவை துணிவினால் நம்பும் அதே ஸ்ரத்தை. அடுத்தது கிடையாது. ஸ்ரத்தைங்கிறது என்னது? இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம தயாராகிட்டோம், அதிலிருந்து வெளியேற தயாராகி விட்டோம். அதனால் புலனடக்கம் மன அடக்கம்லாம் பழகியாச்சு, திதிக்ஷாலாம் பழகியாச்சு. ஏறக்குறைய சந்நியாச புத்தியானது, சந்நியாச வாழ்க்கைக்கு வரலைனாலும் சந்நியாச புத்தியானது வந்து விட்டால் அதற்கு மேலே என்ன பண்ணுறது? இது உலகத்தில் இருந்து வித்ரா பண்ணிக்கிறது, இதிலிருந்து வெளியே போகிறதுக்கு தயாராகிறது. வெளியே போகிற போது அதுக்கு இன்னொரு பக்கம் என்னது? கடவுளை நோக்கி போகிறதுக்கு தயாராகணும். அப்போ அந்த ஆன்மீக சாதனைகளெல்லாம் முறையாக தெரிந்து கொண்டு அதில் மனதை செலுத்த வேண்டும். அதற்கு என்ன பண்ணுறது? சாஸ்திரங்களை குரு மூலமாக முறையாக படித்தல் கேட்டல். ஸ்ருதி குருவை, ஸ்ருதிங்கிறது சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள், தத்துவ சாஸ்திரம். பொதுவாக இங்கே வேதாந்தத்துக்கு தத்துவ சாஸ்திரங்கள். இந்த ஆத்ம தத்துவத்தை நாம் அடைய விரும்புகின்ற இறைவனை அல்லது அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஆத்மாவை பற்றி சொல்லுகின்ற நூல்களை படித்தல் கேட்டல். இதுக்கு முன்னாடி ராமாயண மகாபாரத கதையெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் இங்கே நமக்கு லட்சியம் கடவுளை அடைதல். அப்போ கடவுளை எப்படி அடையிறது, கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற தத்துவ நூல்களை படித்தல். அது தத்துவ நூல்களைத்தான் வேதாந்தம் என்று சொல்லுகிறோம். இல்லை, வேதாந்த நூல்களை படித்தல்னா நாம படிக்கிறது இல்லை, குரு மூலமாக கேட்டல். அப்போ படிக்கணும் கேட்கணும்னா அதில் ஸ்ரத்தையானது நமக்கு இருக்க வேண்டும், பரிபூர்ண நம்பிக்கையானது நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். ஸ்ரத்தானா பக்தியோட கூடிய நம்பிக்கைக்கு ஸ்ரத்தான்னு பேர். அதனால் இந்த குரு, இந்த சாஸ்திரம் என்னுடைய சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கும், எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கும் என்று பரிபூர்ண நம்பிக்கையோட
அதை படிக்கிறது, கேட்கிறது. ஏன்னா ஆரம்பத்தில் அது புரியாமல் தான் இருக்கும். அது புரியாமலே தான் இருக்கும். புரியாமல் இருந்தாலும் விடாமல் தொடர்ந்து கேட்கிறது, படிக்கிறது. ஏன்னா அது கஷ்டமான ஒன்று. அறிவு சார்ந்த பயிற்சினாலே கொஞ்சம் கஷ்டமானதான். ஏன்னா அறிவுக்கும் நமக்கும் அது ரொம்ப தூரம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக அறிவை பயன்படுத்தாமலே வாழ்க்கையை நடத்திட்டோம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு பொறுப்பாக வேலை அது இதுன்னு இருந்தால் கொஞ்சம் அறிவு தேவை. அது லௌகிக்க அறிவு. ஆனால் அது ஒரு ரொட்டீனான வாழ்க்கையை பழகிட்டாக்க அறிவுக்கு வேலையே இல்லை. அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டு இருக்கும். அதனால் அறிவை பயன்படுத்தாமல் ரொம்ப நாள் இருந்துட்டதுனால இங்கே சாஸ்திரம் படிக்க வந்தாக்கா கொஞ்சம் யோசிக்க வேணும், படிக்கணும், சிந்தனை பண்ணணும். அதனால் அது ஆரம்பத்தில் நமக்கு புரியாத விஷயமா இருக்கும். புரியலைனாலும் விடாமல் கேட்டுக்கொண்டு இருத்தல். அதனால் நம்பிக்கை. அதனால ஸ்ரத்தைங்கிறது, அங்கே ஸ்ரத்தைங்கிறது நம்பிக்கை. இது சரியானது தான், இது கண்டிப்பாக நம்மை விடுவிக்குங்கிற தெளிவு. அந்த உறுதியோடு தொடர்ந்து பாடங்களை கேட்டுக்கொண்டு இருத்தல், படித்து கொண்டு இருத்தல். கேட்டு படிக்கிறது என்ன, கேட்டுக்கொண்டே இருக்கு. குரு உபதேசத்தை கேட்டுக்கொண்டு, அதான் உண்மையிலே ஈஸியானது இதுதான். மற்றது தான் கஷ்டம். வேலைக்கு போகிறது, வேலை இன்னொருத்தர் பாஸ்கிட்ட இருந்து கீழே செஞ்சு வேலை செய்கிறது தான் கஷ்டம். பேசாமல் உட்காந்து வேதாந்தம் கேட்குறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு கஷ்டமும் இல்லை. அவ்வளோதான். ஒன்று பாடம் புரிஞ்சால் முக்தி, புரியலைன்னா தூக்கம் வரும், தூங்கிடலாம், அப்பயும் விடுதலை தான். அவ்வளோதான். புரியலைன்னா தூக்கம் வரப்போகுது, நிம்மதியாக தூங்கிடலாம், அதுவும் முக்தி தான். தற்காலிகம். புரிஞ்சாக்க தூங்காமல் தூங்கிறதுன்னா, அதனால் புரியலைன்னா தூங்கிறது, புரிஞ்சால் தூங்காமல் தூங்கிறதுங்கிறது வந்துவிடும். ரெண்டு விதத்துலேயும் விடுதலை தான் நமக்கு. அதனால் அந்த ஸ்ரத்தை, அதனால் அதை தொடர்ந்து செய்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொன்று இருக்குது, சமாதானம் என்பது 6வது தகுதி. நெஞ்சு அமைவு உறவே திற்பமுறல் சமாதி. சமாதிங்கிறது சமாதானம் என்பது தான். மனது ஒருமுகப்பட்டு இருக்கிற அமைவு உறவேன நெஞ்சு குரு ஸ்ரத்தை, குரு மொழி நெஞ்சு அமைவு உறவு. குருவினுடைய உபதேசத்தில், சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தில் மனது அமைவு உறவேனா, அதிலேயே அமைந்து இருத்தல், அதிலேயே ஒருமுகப்பட்டு இருத்தல், அதிலேயே ஈடுபட்டு இருத்தல்ங்கிறதுக்கு சமாதானம்னு பேரு. சமாதி சமாதானம்னா ஒருமுகப்பட்டு இருத்தல், ஒரே விஷயத்துல மனசு இருக்கிறது. இங்க நமக்கு என்னது? சாஸ்திர விஷயம், ஆத்மா, இறைவன் என்ற இந்த ஆன்மீக லட்சியத்திலேயே மனது ஒருமுகப்பட்டு இருத்தல், அதையே சிந்தித்து கொண்டு இருத்தல், அதை தவிர வேற எதிலையும் கவனம் செல்லாமல் இருத்தல் என்பது சமாதானம். இது ஒரு 6வது தகுதி. இந்த 6க்கும் சேர்த்து, அதனால சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இந்த 6ம் சேர்ந்து ஒரே தகுதியா சமாதி சட்க சம்பத்திகின்னு சொல்லப்படுது. முதல்ல விவேகம். விவேகத்தோட, விவேகம் என்னது? நித்திய அனித்திய விவேகம். உலக விஷயங்கள் எல்லாம் அனித்தியமானது, ஆத்மா அல்லது இறைவன் நித்தியமானவர், விவேகம். அதனால அடுத்த வைராக்கியம் என்னது? அனித்தியமானது உலக விஷயங்கள்னு தெரிந்து கொண்டதுனால அதன் மேல இருக்கக்கூடிய பற்றுக்களை விட்டு விடுதல், குறைத்து கொள்ளுதல், வைராக்கியம். அப்புறம் முமுட்சுத்துவம் என்னது? நித்தியமானவர் இறைவன்னு தெரிந்து கொண்டதுனால அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதுல தீவிரமான விருப்பம், அது முமுட்சுத்துவம். அதற்கு நம்ம தயார்படுத்தி கொள்றது உலக வாழ்க்கை, உலக விஷயங்கள்ல நம்மை விலக்கி கொள்வதற்காக சமம், தமம், புலனடக்கம், மன அடக்கம், தேவைகளை குறைத்து கொள்ளுதல், இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், அதெல்லாம் வளர்த்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரத்தை, இறைவனை பற்றி எடுத்து சொல்லுகின்ற சாஸ்திரங்களை படிக்கிறது, குரு மூலமாக படிக்கிறது, குரு உபதேசத்தை கேட்கிறது, அதிலேயே மனதை வைத்திருத்தல், அதற்கு பேரு சமாதானம்னு பேரு. இந்த 4ம் சரியா இருந்தா தொடர்ந்து இந்த சாதனைகளை நம்ம முழுமையாக வளர்த்து கொண்டா அதுதான் வேதாந்தத்துக்கான தகுதி. வேதாந்தம் படிக்கிறதுக்கு அல்லது ஆன்மீக வாழ்க்கைக்கு அதில் நம்ம தீவிரமாக செல்வதற்கான தகுதி அதான். நிவர்த்தி மார்க்கம்னா குடும்ப வாழ்க்கையில் போகிறது பிரவர்த்தி மார்க்கம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போகலாம், அப்புறம் அதிலிருந்து வெளியேற வேண்டும். அதனால் யமதர்மராஜா தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடியாக இருக்கணும். அவர் கூப்பிட்றதுக்கு, அவர் கதவை தட்டி கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கதவை திறந்து வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். நான் வர தயாராக இருக்கேன்னு ரெடியாக இருக்கணும்னா மனோரீதியாக நம்ம அதற்கு தயாராக இருக்கணும். அங்கதான் ஆன்மீக வாழ்க்கை தொடங்குது. உலக வாழ்க்கையிலிருந்து விலகுதல், வெளியேறுதல், ஆன்மீக வாழ்க்கையில தீவிரமாக மனதை செலுத்துதல் என்பது.
இதற்கு பிரவருத்தி, இதற்கு நிவர்த்தி மார்க்கம்னு பேரு. உலக வாழ்க்கையிலிருந்து விலகி முழு நேரம், அதிகமான நேரம் ஆன்மீகத்துக்கு கொடுக்கறது, ஆன்மீக சாதனைகளுக்கு, பூஜை, ஜபம், தியானம், மற்ற சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கிறது என்று அதிகமான நேரம் ஆன்மீகத்துக்காக நம்ம ஒதுக்கிறது என்பது ஆன்மீக வாழ்க்கையினுடைய தொடக்கம். இதற்கு அப்புறம் குருவை அணுகியாச்சு. குருவுக்கு என்ன பண்ணுறதுன்னா, குருவுக்கு சேவை, தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது. குருவுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த விஷயமா வருது. அதனால் குருவுக்கு எப்படி சேவை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வருது அடுத்த பாட்டு. பாட்டை மட்டும் படிச்சிருவோம். அடுத்த வகுப்பில் தான், அது அடுத்த அந்தர்யோகத்தில் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பாட்டிலே சொல்லியிருக்கிற இச்சாதனம் சேர் அதிகாரி செய்யும் குரு சேவையினை எடுத்து இயம்பில் அப்படி இந்த பாட்டு முடியுது. 8வது பாட்டு முடிகிறது. இந்த சாதனம் சேர், இந்த 4 சாதனங்கள், 4 தகுதிகள், இதுக்கு சாதன சதுஷ்டயம்னு பேரு. இந்த 4 தகுதிகளையும் அடைந்திருக்கக்கூடிய ஓரளவுக்காவது இருக்கின்ற ஒரு தகுதி. முழுமையா வந்துதான் வரணும்னு இல்லை, ஓரளவுக்காவது விவேக வைராக்கியம் முமுட்சுத்துவம் இருந்தாக்க அந்த அதிகாரி செய்யும் குரு சேவையினை, குருவுக்கு அவர் செய்கின்ற சேவையினை எடுத்து இயம்பில், எடுத்து சொன்னா அந்த சேவையானது 4 விதமா குருவுக்கு சேவை செய்யலாம் என்று அதற்கான விளக்கம் வருது. பாட்டை மட்டும் படித்து வைப்போம். ஆத்தமுடன் அங்கமே தானம் சர்பாவம் ஆம் அவற்றுள் குரு பரனுக்கு அனுகூல விருத்தி ஆத்தம் உயர் குரு பரன் புற்றேவலே அங்கம் அருட்குரவர்க்கு உரிய மனை நிலம் முதலாம் அவற்றை காத்தல் அது தானமாம் சத்குருவே மெய்யா கண்ட சிவமும் என நம்பும் அதுவே சர்பாவம் ஏத்து கருமம் பக்தி மிகு ஞான காண்டம் எனும் இவற்றால் மூவதிகாரிகள் வேறு உளராம். 4 சாதனம் சொல்லி இருக்கு. ஆத்தம்ங்கிறது ஆப்தம், அங்கம்ங்கிறது உடல் சேவை, அப்புறம் தானம்ங்கிறது ஸ்தானம், சத்பாவம். இந்த 4 விதத்தில் குருவுக்கு சேவை செய்யலாம்னு அவை என்னங்கிறத அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யமவத்யாப்தலேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.